ஹாய் ஃபேம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபிஃப்த் T20 இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து தான் பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுங்க. டாஸ்ல இங்கிலாந்து வின் பண்ணாங்க அண்ட் தே சூஸ் டூ பவுல். ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா, டாஸ் கேட்கும்போது நம்ம இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, "வி ஹேவ் 4 இம்பாக்ட் சப் பிளேயர்ஸ்ன்னு" சொல்லியிருப்பாரு. பிகாஸ் போன மேட்ச் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த கன்செஷன் சப்ஸ்டிடியூஷன்னால பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் அது பண்ணியிருக்க கூடாதுங்க. உண்மையிலேயே அது ஒரு ஒரு பெரிய, பெரிய எரர். நம்ப இன்டர்நேஷனல் லெவல்லன்னு பார்க்கும்போது, அது ரொம்ப பெரிய எரர். இந்தியா அதுவும் பண்றாங்கன்னும்போது, ஒரு சக்சஸ்ஃபுல் டீமு இப்படி பண்றாங்கன்னா, அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ பங்களாதேஷ்லாம் அந்த ஹெல்மெட்டுக்கு இது பண்ணதெல்லாம் அப்போ கரெக்ட்டு தான். அந்த டிலேயா வந்ததுக்கு ஹெல்மெட் அவுட் குடுத்தாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் அப்போ கரெக்ட்டு தான் சொல்லப்போனா. இப்படி சக்சஸ்ஃபுல் டீமே இப்படி பயந்து பண்றாங்க. நான் சொல்லுவேன் பயந்து தாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு சப்போர்ட்டா கேட்டீங்கன்னா, இல்ல சப்போர்ட் கிடையாது. இந்தியா பெரிய தப்பு பண்ணாங்க 4த் டி ஸோ கன்செஷன் சப்ஸ்டிட்யூட் மீன்ஸ் நம்ப டியூப்க்கு பதில் கண்டிப்பா ரமதீப் அது மாரி பிளேயர் தான் வந்திருக்கணும். ஒரு பேட்ஸ்மேன் தான் வந்திருக்கணும் மோஸ்ட்டா. லைக் டூ லைக் ரீப்ளேஸ்மென்ட் அதுதான் இருந்திருக்கும். பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ப அஷித் ராணா வந்தது ஒரு பெரிய இதுங்க. நம்ப ஐபிஎல்ல பண்றத இங்க பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா அப்படிதான் இருக்கு. ஒரு ஃபேரா வின் பண்ணியிருக்கோம். இந்தியா எப்படி அத யூஸ் பண்ணனா மோஸ்ட்லி அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கலாம். பட் இந்தியா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் அடிச்சு ஜெயிச்சுட்டாங்க. பட் எதுக்காண்டி அதை பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு 1 அப் இருந்தாங்க அப்பயே 4த் டெஸ்ட் அப்போ. ஒரு லீட்ல தான் இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க அது மாரி பயந்து பண்ணது உண்மையிலேயே ஃபேரா இல்ல. அது தவிர்த்திருந்திருக்கணும். அண்ட் தென் சஞ்சு சாம்சன் ஃபார்ம் உண்மையிலேயே ஒரு கவலைக்கிடத்துல தான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, 5 மேட்சா 51 ரன் தான் அடிச்சிருக்காருன்னும்போது, ஒரு பெரிய இது நான்லாம் எதிர்பார்த்தேங்க. சஞ்சு சாம்சன் தான் அடுத்த T20 வேர்ல்டு கப்ல எஸ் ஸ்பாட்ட புடிச்சுட்டாருன்னு நான்லாம் நெனச்சேன். ஒரு 2 100 சவுத் ஆஃப்ரிக்கா அங்க இங்கன்ட்டு அடிக்கும்போது, பட் இப்ப என்னோட தாட் அப்படியே மாறிடுச்சு. நம்ப அபிஷேக் சர்மா தான் ஸ்பாட்ட புடிச்சுட்டாரு. அஃப்கோர்ஸ் அவரு வந்து T20 வேர்ல்டு கப் ஸ்பாட்ட புடிச்சுட்டாரு. அந்த சஞ்சு சாம்சன் என்ன பொறுத்தவரைக்கும் நழுவ விட்டுட்டாரு. பிகாஸ் ஜெய்ஸ்வால் ஃப்ரீ ஆயிட்டா, அந்த ஓடிஐ அதுலருந்து ஃப்ரீ ஆயிட்டாங்கன்னா, கண்டிப்பா ஜெய்ஸ்வால் வந்து அவரோட ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு. ஸோ கில்லு வருவாரா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. கில்லுக்கு வாய்ப்பு இல்ல. அண்ட் தென் ரிஷப் பண்ட் கூட வாய்ப்பு இல்ல. பட் நம்ம ஜெய்ஸ்வால் டைரக்ட்டா உள்ள வந்துருவாருங்க. அவரு கன்ஃபார்ம் பிளேயர் சொல்லப்போனா. ஸோ ஜெய்ஸ்வால் அண்ட் அபிஷேக் சர்மா தான் என்ன பொறுத்தவரைக்கும் T20 வேர்ல்டு கப் பிளேயிங் 11ல இருப்பாங்க. சஞ்சு சாம்சன் டவுட்டு தான். மேபி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்காண்டி மேபி வைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல மேபி நம்ப சஞ்சு சாம்சன ஒன் டவுன் இறக்க வாய்ப்பு நெறையாவே இருக்கு. விக்கெட் கீப்பிங்க்கு வேணும்னா, மேபி இப்படி பண்ணலாம் கைஸ். அவங்க வந்து சஞ்சு சாம்சன ஒன் டவுன் ஆக்கிட்டு, ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா ஓப்பன் ஆக்கிட்டு, ஒன் டவுன் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லல்ல. ஒன் டவுன்ல தான் மோஸ்ட்லி ஐபிஎல் ஆடுவார் சஞ்சு. ஸோ அப்படி வச்சுட்டு, சஞ்சுக்கு வாய்ப்பு குடுக்கணுன்ட்டு இருந்தா அப்படி வச்சுட்டு, 4த்துல நம்ப சூர்யா வரலாம். அண்ட் 5த் ஆப்வியஸா நம்ப ஆளு திலக் வர்மா வந்துரலாம். பட் இப்படி தான் பண்ணணும். மேபி ஆனா சஞ்சு சாம்சன் அதுக்கு கன்சிஸ்டன்ட்டா கொஞ்சமாவது ஆடணுங்க. அப்படி ஆடுனா மட்டுமே தான் உண்டு. ஓகே. இப்ப இந்த வீடியோல மோஸ்ட்லி இந்த அபிஷேக் சர்மா நாக் பத்தி தான் பேச போறோம். ஸோ என்ன மாரி நாக்குங்க? லைக் டூ லைக் ரீப்ளேஸ்மென்ட். பட் ஸ்டில் அவரு வந்து நான் நெனச்சேன் இந்த ரோஹித் சர்மா ரெக்கார்ட பிரேக் பண்ணிருவாருன்னு நெனச்சேன். 35 பால் 100 பட் இன்னும் முடியல. அப்பனா பார்த்துக்கோங்க ரோஹித் சர்மா எந்த அளவுல அந்த மேட்ச் அடிச்சிருப்பாருன்ட்டு. அண்ட் அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 10 பால் ஐ திங்க் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா தெரியல. பட் ஃபர்ஸ்ட் 10 பாலுக்கு ரோஹித் சர்மா 8 ரன் தாங்க அடிச்சிருப்பாரு. 8 ரன் தான் அடிச்சிருப்பாரு. ஸ்ரீலங்கா அகைன்ஸ்ட் அது. ஸோ அதுக்கப்புறம் அண்ட் அது வந்து தீபாவளி டைம்ல நடந்ததுன்னு நெனைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். ஸோ 10 பால்ல 8 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் கியர் அப் ஆனாரு. டைரக்ட்டா 8த் கியர், 10த் கியருக்கு போயிட்டாரு ரோஹித் சர்மா. பட் இவரு அதே மாரி தான் பண்ணாரு. பீட் பண்ணுவாருன்னு நெனச்சேன். பட் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அபிஷேக் சர்மா ஏன் இருப்பாருன்னு நான் சொல்றேன்னா, அவரு வந்து
ஒரு எப்படி சீப்பா அவுட் ஆனா கூட ஒரு டபுள் டிஜிட்ல அவுட் ஆகுறாருங்க. லைக் சொல்லப்போனா அட்லீஸ்ட் ஒரு 20 ஸ்கோர் பண்ணிடுறாரு. 20, 25, 29 அந்த ரேஞ்சில தான் அவுட் ஆயிட்டு போறாரு. வேறஸ் நம்ப சஞ்சு சாம்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகுறாரு. இல்லன்னா ஓகே டாப்பா போயிடுறாரு. இல்லன்னா 100, 18 அடிச்சிடுறாரு. பட் சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிடுறாரு இல்லன்னா. ஸோ அது மட்டும் அவரு கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஷார்ட் பால் வீக்னஸ். எஸ். ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுக்குறாங்க சஞ்சு சாம்சன மோஸ்ட்லி. அப்புறம் நம்ப ஸ்ரேயஸ ஒதுக்கி வச்ச மாரி வச்சிர போறாங்க. ஸ்ரேயஸ்லாம் எல்லா ஃபார்மேட்லயும் இருக்கணும். பட் அந்த ஷார்ட் பால் வீக்னஸ்னால தான் அவரு இப்போதைக்கு ஓடிஐல பெர்ஃபார்ம் நல்லா பண்ணனால அவர தூக்க முடியல. மத்தபடி T20 பிளேயரும் தான் அவரு அண்ட் டெஸ்ட் பிளேயரும் தான் அவரு. பட் அந்த ஷார்ட் பால் வீக்னஸ்னால தான் அவரால அந்த T20லயும் உள்ள இப்ப வர முடியல. அண்ட் மோர் ஓவர் டெஸ்ட்லயும் வர முடியல. அண்ட் ஐபிஎல்லியும் எல்லாம் அந்த ஷார்ட் பால கண்டுபிடிச்சனால தான் அவரால அவ்வளவா ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ, அத அவரு கரெக்ட் பண்ணணும். பண்ணியிருப்பாருன்னு நம்புறேன் இந்த கேப்ல. அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடுவாரு. பிளேயிங் 11ல கண்டிப்பா இருப்பாரு. பட் T20ல அவருக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு. ஸோ, சஞ்சு சாம்சனுக்கும் அது மாரி ஆயிடக்கூடாது. ஸோ, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியா வாய்ப்பு குடுத்துருக்கு. அத அவரு கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதெல்லாம் அந்த வீக்னஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் வரணும் அடுத்த மேட்ச்ல. அடுத்த மேட்ச் மீன்ஸ் அடுத்த சீரிஸ்ல. ஓகே கைஸ். தென் யாரு பார்த்தேன் சூரியகுமார். எஸ். இது நீங்களே பார்க்கலாம் வீடியோல. நம்ப அபிஷேக் சர்மா 6 அடிச்சதெல்லாம் காட்டுறாங்க. எஸ். அதே மாரி சூரியகுமாரும் ஒரு கம்பேக் குடுக்கணும். கம்பேக் குடுக்கணும் கண்டிப்பா. அவரும் இதே சஞ்சு சாம்சன் மாரி தான் 1 டிஜிட்ல அவுட் ஆயிட்டு போறாரு. பட் கேப்டன்சி பிரஷர்ன்னு சொன்னா அதெல்லாம் இல்ல. ஏன்னா கேப்டன்சி பிரஷர் வரப்போறதில்ல. இந்தியா நல்லா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்பர் ஹேண்ட்ல இருக்கும்போது கேப்டன்சி பிரஷர் கிடையாது அது. பட் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. எஸ். பட் ஐபிஎல்ல கூட இது மாரி ஃபார்ம் அவுட்ல இல்ல. ஒரு 2 மேட்ச் ஆடலனாலும் 3வது மேட்ச் அடிச்சிருவாரு. பட் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபார்ம் அவுட்ல ரொம்ப லாங்கிவிட்டியா இருக்காரு. என்னன்னு தெரியல. மேபி மேபி ஏதாவது டீம் நெக்ஸ்ட் டீம் ஸ்ரீலங்கா அது மாரி போனா ஒரு ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு மேட்ச் அவருக்கு வேணும். ஒரு கான்ஃபிடென்ட் ஆகுறதுக்கு நான் நெனைக்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் பிலிப் சால்ட். எஸ். அவரு கடைசியா ஒரு கம்பேக் குடுத்துட்டாரு. ஆக்சுவலா நல்ல பிளேயர் தான். சூரியகுமார் மாரி. பட் ஸ்டில் அவரு ஒரு இப்படி கன்சிஸ்டன்ட்டா ஆடுற பிளேயர். பட் என்னன்னு தெரியல. மேபி ஆர்சிபி எடுத்தனாலயா ஒண்ணும் புரியல. அப்படியும் சொல்லலாம் கைஸ். சும்மா ஃபன்னுக்கு சொல்றேன். ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான் இன்னைக்கான மேட்ச். ஆப்வியஸா இந்தியா வின் ஆயிருப்பாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது. எஸ். பட் எஸ் கைஸ். இங்கிலாந்து மோசமா தான் ஆடியிருக்காங்க. உண்மைய சொல்லப்போனா, பழைய இங்கிலாந்து டீம் மாரி இல்ல. ஆப்வியஸா. அது என்னன்னு தெரியல. ஸ்பின்னு பார்த்தா ஒரு குவாலிட்டி ஸ்பின்னே இல்லாத மாரி இருக்கு அவங்க கிட்ட. ஸோ அவங்க உண்மையிலேயே இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். T20 வேர்ல்டு கப்பு வர்றதுக்கு முன்னாடி. பிகாஸ் அவங்க வந்து பாஸ்ட் சாம்பியன் வேற இந்தியாவுக்கு முன்னாடி. ஓகே. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.